அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தடம் பதிப்போம் பேட்சுக்கு உண்டான சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டீச் பண்ணி வீடியோவாக கொடுத்தாச்சு. ஜிகே அதுவும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா பாடமே ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய அரசியலமைப்புலேயே வந்து பார்த்தோன்னா 6th கவர் ஆகும், 10th கவர் ஆகும், 12th கவர் ஆகும். அது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம நடத்தி வீடியோ பதிவாக கொடுத்துருக்கோம். அதில் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை ஒவ்வொரு பாடமும் 2.25 மணி நேரம், 3 மணி நேரம், ஆட்சித்துறையில் 4 மணி நேரம் நடத்திருப்பாங்க. சாரி, சட்டமன்றம் பாடம் 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வினிதா மேம் நடத்திருப்பாங்க. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பாயிண்டாக நிறுத்தி நிதானமாக வித் எக்ஸாம்பிளோட கிளியர் கட்டாக வந்து பார்த்தோன்னா நடத்தி போட்டிருப்பாங்க. தமிழுமே அதே மாதிரி தான் ஃபுல்லாக கிளியராகவே வந்து பார்த்தோன்னா வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிகிற வகையில் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தொகுத்து உங்களுக்கு நடத்தி போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இந்த பாலிட்டி ரிலேட்டடாக கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அவுட் ஆஃப் புக்கை தாண்டி வரக்கூடிய கேள்விகள், அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாகவும் லைவ் டிஸ்கஷனாக மோகன் சார் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இரவு நேர தேர்வுகள் அப்படிங்கிற மாதிரி ராஜு சாரும் உங்களுக்கு வந்து கணேஷ் சார் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஷார்ட்ஸாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கார்த்திக் சார் கொடுத்துட்ருக்காங்க. நானுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் யூனிக்காக இருக்கிறது கொடுத்துட்ருக்கோம். இயர்லி மார்னிங் டெய்லி அட்டண்டன்ஸ் அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்காக ஒரு டீமு காலையில் 4:30 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிற ஓட்டம் நைட்டு 12 மணி வரைக்குமே ஓடுது. உங்களுக்கு தெரியும், காலையில் 4:30 மணிக்கு நான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களை எந்திரிக்க வைக்கிறதுலேருந்து உங்களை தூங்க வைக்க வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டீம். கரெக்டாக? இதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. டெய்லி ஏர்லி மார்னிங் 4:30 வரல, உங்களை நான் பேசிட்டு உங்களை படிக்க வச்சுட்டு தான் நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வீடியோ நடத்துறது, டெஸ்ட் கொடுக்கறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு 11:45 கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் லைவ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 15 நிமிஷம் லைவ் டெஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஃபினிஷிங் டச்சோடு நீங்கள் வந்து பார்த்தோன்னா படுக்க போகணும், ஒரு பாசிட்டிவ் தாட்டோட போகணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் எதுக்காக? இதனால் என்ன வரப்போகுது எங்களுக்கு? சரி, ஓகே, நான் வரேன். நான் இந்த வீடியோ பதிவு டெலகிராமில் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். செம்ம கோவத்தில் இருக்கேன், 4:30 மணிக்கு வீடியோவில் வரேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்களா? ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ பதிவு யாருக்கு செட் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா மற்றவங்களாம் வருத்தப்படுவீங்க, என்னது சார் இப்படி திட்டுறாருன்னு வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோ பதிவு யாருக்கு செட் ஆகும்னா, நம்மளோட டீம், அதாவது நம்ம கிஷோபாவையும் கிஷோபா டீமையும் அவங்களுடைய உறவாக நினச்சிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் 10க்கு 8 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும்ல அவங்க பேசுறது, நம்மளை எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து வச்சு பார்க்குறாங்க. அந்த உரிமையில் சொல்கிறேன். அதாவது உங்கள் வீட்டு ஆளாக உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ வாட்டெவர் பார்க்குறீங்களா, அவங்களுக்காக நான் பேசுகிறேன். ஏன்னா அவங்களுக்காக நான் உரிமை எடுத்து பேசணுமில்ல. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஆளை என்னை பார்த்துக்கிட்டு நான் பாட்டு சாதாரணமாக போயிட முடியாதுல்ல. தேவையான இடத்துல அட்வைஸ் மட்டும் பண்ணிடக்கூடாதுல்ல, கண்ணாப்பிட்டான்னு திட்டணுமில்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி, வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகே. அதனால் மற்றவங்க என்ன சார் இப்படிலாம் திட்டுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இப்படிலாம் திட்டலாமான்னா ஸ்டூடெண்ட் நான் திட்ட கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருக்கிற அந்த பர்சன், இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குன்னா என் தங்கச்சி, என் அண்ணனா கூப்பிடுதுன்னா தங்கச்சி, அதை நான் எப்படி திட்டணும் திட்டுவேன். என்னோட பெரியவங்க இருப்பாங்க, அக்காவாக இருந்தால் திட்டுவேன், அண்ணனாக இருந்தால் திட்டுவேன், தம்பியாக இருந்தால் உரிமையோடு திட்டுவேன். அந்த மாதிரி தான் திட்ட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. இந்த திட்டு வந்து சும்மா நம்ம வந்து உங்களை திட்டணும் அப்படிங்கிறதுக்காகலாம் திட்டுறது கிடையாது. மனசுக்குள்ளே இருக்கிறத திட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இது வந்து பார்த்தோன்னா நீ வா போன்னு தான் பேசுவோம், உனக்கு மரியாதைலாம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? என்னோட சின்ன பசங்க இருப்பீங்களா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ணனாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டாக பேசுகிறது தான். ஆனால் இந்த கோவத்தில் அப்படி தான் பேசுவோம். ஓகேங்களா? ஒன்றே ஒரு சொல்கிறேன், டிஎன்பிசி வரலையா விட்டுட்டு போயிடு. வரலைன்னா விட்டுட்டு போயிடு. இதில் போட்டு நீ என்ன பண்ணுற, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற. உன்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற. என்ன கஷ்டப்படுத்திக்கிற? ஒன்று இறங்குனா முழுசாக போராடு. நீ வந்து என்ன பண்ணுற, நீ வந்து ஒரு 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 சுழலில் மாட்டிகிட்டு இருக்க. சுழல்னா என்ன அர்த்தம்? ஒரு டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்ட, அந்த சுழல்லேருந்து தப்பிச்சு வந்த அப்படின்னா உனக்கான வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு. கரெக்டாக? அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு ஒன்று அதுலேருந்து தப்பிச்சு வர பார்க்கணும், இல்லையா அங்கேயே நில்லு. பாதி தூரம் வந்துட்டு நம்ம தப்பிக்க மாட்டோமா, பின்னாடி போயிடலாமா, முன்னாடி போயிடலாமா, தயவு செஞ்சு இப்படி நினச்சி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த குரூப் 4ல்
குரூப் 2ஓ, குரூப் 1ஓ நீங்க டிஎன்பிஎஸ்சில வேலை வாங்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா, அதுக்குண்டான முயற்சி நீங்க குடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அத உண்மையா குடுங்கங்கிறேன். சும்மா நீங்க வந்து என்னன்னா 2 நாள் படிக்கிறீங்க, 3 நாள் படிக்கிறீங்க, 4வது நாள் என்னால முடியுமா? முடியாதா? இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. உன்னால முடியாது. உனக்கெல்லாம் வராதுடா. நீ அவ்வளோதான்டா. உன்னால முடியாதுடா அப்படின்னு சொல்றதுக்கு 1000 காரணம் நம்மள சுத்தி நின்னுட்டே இருக்கும். நம்மள சுத்தி 1000 காரணம் என்ன சொல்லுவோம், இங்க ஒருத்தன் சொல்லுவான், "டேய் உன்னால முடியாதுடா." இங்க ஒருத்தன் சொல்லுவான், "டேய் உன்னால முடியாதுடா." இங்க ஒருத்தன் சொல்லுவான், "டேய் இன்னுமாடா நீ டிஎன்பிஎஸ்சி நம்பிட்டு இருக்க? உன்னால முடியாதுடா. நீ அதுக்கு தகுதி இல்லாத ஆளுடா." அப்படின்ட்டு 1000 பேர். 1000 பேர் கிடையாது. 1000 காரணம் உன்ன சுத்தி சொல்லிட்டே இருக்கும். இப்படி காது குடுத்து கேட்டா, உன்னால முடியாதுன்னு சொல்லுவேன். இப்படி ஒரு காது குடுத்து, "டேய் இதுக்கெல்லாம் நீ லாக்கே இல்லடா. டேய் உனக்கு நேரமே சரியில்லடா. டேய் நீ லக் இல்லாத ஆள்றா. உனக்கு நல்லதே வாழ்க்கையில நடக்காதுடா." அப்படின்னு 1000 காரணம் வந்து சொல்லும். நீ எப்படி படிச்சு பாஸ்? நீ வேலைக்கு போறவன். நீ 2 குழந்தைய வச்சிருக்க. கை குழந்தை வச்சிருக்க. உனக்கு கிடைக்கிறதே டெய்லி 1 மணி நேரம். நீ எப்பட்றா பாஸ் பண்ணுவ? இவ்ளோ பேர் படிக்கிறாங்க. நீ எப்பட்றா பாஸ் பண்ணுவ? அப்படின்ட்டு 1000 காரணம் உன்ன சுத்திக்கிட்டே இருக்கும். தலைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஒண்ணு அந்த காரணத்த ஏதோ ஒரு காரணத்த காதுக்குள்ள கேட்டுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி விட்டுட்டு போயிடு. உனக்கு அப்படிதான் தோணுச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி விட்டு போயிடு. இல்ல இந்த 1000 காரணத்தையும் நான் விலக்கி விட்டுட்டு, எனக்காக நான் பாஸ் பண்ண முடியும்னு ஒரே ஒரு நம்பிக்கை எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும். அந்த நம்பிக்கை நம்மள தேடி வராது. நாம அந்த நம்பிக்கைய தேடி போனா போதும். இது எல்லாத்தையுமே அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு காட்டுக்குள்ள போகும்போது சொல்லுவாரு பூசாரி. நீ காட்டுக்குள்ள போகும்போது, உன்னை இந்த பக்கம் இருந்து ஒரு பேய் கூப்பிடும், அந்த பக்கம் இருந்து ஒரு பேய் கூப்பிடும், பின்னாடி கூப்பிடும். நீ எதையும் கண்டுக்காத. நீ பாட்டு நேரா போங்கோ. நீ எப்ப அதெல்லாம் கண்டுக்காம நேரா போறியோ, அந்த பேயின்னு சொல்றத நீங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் எல்லாமே. உங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க காரணங்கள் எல்லாமே. எப்படி வேணா எடுத்துக்கங்க. சொந்தக்காரன் எடுத்துக்க, பந்தக்காரன் எடுத்துங்க, உன்ன குறை சொல்ற எல்லாருமே நீங்க எடுத்துக்கங்க. எப்ப இத எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு, இல்ல கண்டுக்காம நீங்க பாட்டு போறீங்களோ, அப்ப மட்டும் தான் உங்களுக்கான லைஃப், உங்களுக்கான ஒரு அடையாளம் எல்லாமே தனியா நிக்கும். ஏன்னு வச்சுக்கங்களேன், இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட்லயே நெறைய பேர் சொல்லுவாங்க. "இன்னுமாடா நீ படிச்சுட்டு இருக்க? இன்னுமாடா அத நம்பிட்டு இருக்கன்ட்டு." சொல்ற கூட்டம் இதுக்குள்ள இருக்காது. அவனுடைய மைண்டுக்கு நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்னா விட்டுறணும். இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு தெரியாது. இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியாது. நமக்கு ஒரு விஷயம் தோணும். நாம ஏன்டா டிஎன்பிஎஸ்சில வேலை வாங்கி என்ன பண்ண போறோம்? அது பிரைவேட்ல வேலைக்கு போனாலுமே அந்த சம்பளம் நம்ம வாங்கலாமே. டிஎன்பிஎஸ்சில இருந்து என்ன பண்ண போறோம்னா, அதான் சொல்றேன்ல. அது உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமா மாறிடுச்சு. நான் அந்த வேலைய வாங்கி காட்டணும். நான் அந்த வேலையில அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சும் நான் இருக்கணும். அதுக்குள்ள நீங்க ஒரு கோட்ட கட்டிட்டீங்க. அதான் முக்கியம். இப்ப நான் ஒரு வீடு இப்படி கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கங்களேன். இல்ல நான் இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அத விட அத விட இப்ப நான் வந்து ஒரு 6,00,000க்கு ஒரு கார் நான் பார்க்குறேன். இந்த கார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கணுன்ட்டு சின்ன வயசுல இருந்து, இல்ல ஒரு 5, 6 வருஷமா நான் வந்து அந்த கார் வாங்கணுன்ட்டு பயங்கரமா உழைச்சிட்டு இருக்கேன். உழைப்புல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வருமானம் வருது. அத நான் என்ன பண்றேன், இப்ப இந்த பக்கம் அத விட காஸ்ட்லியான பிரீமியம் கார் ஒண்ணு நிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். உடனே நான் அதுக்கு தாவுனா, எனக்கு நான் விருப்பப்பட்ட அந்த கார நான் வாங்கணும். அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சும் அத ஓட்டணும். என் ஆசைய நான் நிறைவேற்றணும். இல்லைன்னா, அது எனக்கு வந்து கடைசி வரைக்கும் உறுத்திட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுக்காக ஆசைப்பட்டது நிறைவேறாமல போயிருச்சேன்ட்டு, வேற எது கிடைச்சாலுமே நமக்கு வந்து அது 2வதா தான் தெரியும். அதே மாரி தான் இந்த இடத்துலயும். நான் இப்பவும் சொல்றேன். டிஎன்பிசில வேலை வாங்குறதுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்கு. அது எல்லாமே உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் பொறுத்து தான். இங்க யாராலயுமே முடியாதுல்லாம் கிடையவே கிடையாதுங்க. டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும், உன்னால பாஸ் பண்ண முடியும், உன்னால முடியாதுங்கிறதெல்லாம் யாருமே குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. யாரு உண்மையா உழைப்ப போடுறாங்களோ, யாரு தனக்கான கனவ இறுக்கி பிடிச்சுட்டு அத நோக்கி ஓடுறாங்களோ, ஒரு நாள் அவனுக்கான கனவ, அவனுக்கான லட்சியத்த அவன் வென்றெடுப்பான். இதுல மாற்றமே கிடையாது. இதுல எங்க வேணா எழுதி வச்சுக்கங்க. இல்ல சார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி புடிச்சுட்டே தான் இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் உன் ஃப்ரெண்ட் புடிச்சுட்டே தானே தவிர, அதுக்கான முயற்சி பண்ணல. நீங்க யாரையாவது சொல்லுங்க. ஒருத்தன் என் ஃப்ரெண்டு கடைசி வரையும் முயற்சி பண்ணிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு கிடைக்கல. அவன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளு. அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்க மாட்டான். படிப்பான், விடுவான். படிப்பான், விடுவான். 6 மாசம் போவான், திரும்ப வருவான். 6 மாசம் போவான், திரும்ப வருவான். தொடர் முயற்சி பண்ணியிருக்கவே மாட்டான். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 6 வருஷமா படிக்கிறது கிடையாது. அதுல கால்குலேட் பண்ணா 2 வருஷம் தான் அவன் படிச்சிருப்பான். அது விட்டு. இப்ப நான் வந்து படிக்கிறேன். படிச்சுட்டு ஒரு 6 மாசம் கேப் விடுறேன். திரும்ப படிக்கிறேன். திரும்ப 0ல தான் நீங்க படிக்கிற மாரி அர்த்தம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்ச அந்த டச்ச நீங்க திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு 3, 4 மாசம் ஆயிடும். தொடர் முயற்சி.
தொடர் முயற்சி எவன் குடுக்குறானோ, அதிகபட்சம் 2 பஸ்ல அவன் கையில ஒரு வேலை இருக்கும். அவன் வேலை பார்த்துட்டு படிச்சாலும் சரி, ஃபேமிலி பார்த்துட்டு படிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் டைம் கிடைக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட அதிகபட்சம் 2 பஸ்ல வேலை வாங்கிடுவாங்க. அவனுடைய தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி அவன் படிச்சானா, அவனுக்கு கிடைக்கிற டைமுக்கு அவன் உண்மையா இருந்தானா. உன் மனசாட்சியோட சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோ பதிவு பார்க்கல, உங்க மனசாட்சியோட சொல்லுங்க. சார் நான் 3 வருஷம் 4 வருஷமா படிக்கிறேன். ஆனா தொடர் முயற்சி குடுத்துட்டே இருக்கேன் சார். எந்த இடத்துலயுமே என் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆனதே கிடையாது. கேப் விட்டதே கிடையாது சார். ஒரு எக்ஸாம் நான் கிளியர் ஆகலையா, அடுத்த எக்ஸாமுக்கு அடுத்த ஒரு வாரத்திலே நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருவேன் சார். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த இடத்துலயுமே டைம் வேஸ்ட் பண்ணது கிடையாது. நான் கிடைக்கிற டைமுக்கு நான் உண்மையா தான் இருந்திருக்கேன்ட்டு யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கவே இருக்காது. நடுவுல கேப் விட்டுருப்பீங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப் விட்டுருப்பீங்க. படிக்கிறதுல தொய்வு ஏற்பட்டிருக்கும். உங்க மேல உங்களுக்கு செல்ஃப் டவுட் வந்திருக்கும். எல்லாமே வந்ததுனால தான் திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, ரிவர்ஸ்ல போயிட்டே இருக்கீங்க. 100% எப்ப தெரியுமா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க? உங்களுக்குள்ள இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்காது. நடுவுல மாறும், நடுவுல குறையும். திடீர்னு வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது பயங்கரமா ஹைப்பா இருப்பீங்க. அடுத்த 2 மணி நேரத்துல ஹைப் குறையும். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒண்ணு இறங்கிட்டினா முழு முயற்சியா நம்பிக்கை வச்சு, என்ன ஆனாலும் பரவால்ல, கடைசி வரைக்கும் என்னுடைய முயற்சி குடுப்பேங்கிறதுல உறுதியா இரு. நீ முழுசா சிலபஸ முடிக்கிறீங்களோ, எவ்வளோ படிக்கிறியோ, ஆனா கடைசி வரைக்கும் என்னுடைய போராட்டம் உண்மையா இருக்கும், நம்பிக்கையோட இருக்கும். ஏதாவது ஒரு வகையில கடவுள் எனக்கான ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுப்பாரு. அது வரைக்கும் நான் இறுக்கி பிடிச்சுட்டு நிப்பேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா நில்லுங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கான மேஜிக்க கடவுள் உங்களுக்கு செஞ்சு குடுப்பாரு. ஆனா நீங்க அத பண்றீங்களா? பண்றதே கிடையாது. நடுவுல செல்ஃப் டவுட். முடியுமா? முடியாதா? பண்ண முடியுமா? முடியாதா? ஏன்? மத்தவன பார்த்து ஒரு பயம். நம்ப ஒரு நாள் படிக்க முடியலனா உடனே பயம். 2 நாள் கமிட்மெண்ட் வந்துச்சுன்னா பயம். எதுக்கு பயங்க? கமிட்மெண்ட் வருதுன்னா வரதான் செய்யும். ஹாஸ்பிட்டல் இஷ்யூனா போக தான் செய்யணும். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைங்கள அப்படியே ஆஸ்பத்திரி விட்டு வந்து படிக்க முடியுமா? அந்தந்த தருணத்துல அது அதுக்கு இருக்க தான் செய்யணும். அதுக்காக மூச்சு விடாம இருக்க முடியுமா? 2 நாள் பையனுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு மூச்சு விடாம இருப்பீங்களா? டிஎன்பிசி உங்க மூச்சா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, என்ன பிரச்சனைனாலும் நம்ம மூச்சு விட்டு தானே இருப்போம். ஐயோ! என் வீட்ல பிரச்சனை, நான் மூச்சு அடக்கிக்கிறேன். ஐயோ! நான் ஹாஸ்பிட்டலுக்கு போணும், நான் மூச்சு அடக்கிக்கிறேன். ஐயோ! இன்னைக்கு நான் படிக்கணும், மூச்சு விடாம இருக்கிறேமா? எல்லா தருணத்திலயும் அந்த மூச்சு விடுறத மறக்கிறேமா? இல்ல. அது மாதிரி நினைச்சுக்கங்க. டிஎன்பிசி எக்ஸாம் இந்த 2026ல டிசம்பர்ல குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 வாட் எவர் எதை நீங்க நோக்கி படிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்தை மைண்ட்ல எடுத்துங்க. நான் இறங்கிட்டேன். நான் இந்த எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு நடுவுல எனக்கு வந்து செல்ஃப் டவுட் வரணும்? ஏன் முடியாதுன்னு நான் திங்க் பண்ணணும்? முடியும்னு நினைச்சு உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ உங்க பெஸ்ட் கொடுங்க. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத மேஜிக் உங்க லைஃப்ல நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை தூக்கி எறிங்க. அதை ஃபர்ஸ்ட் தூக்கி எறிங்க. அது ஒண்ணுமே கிடையாது. அது நீங்களே தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நமக்குள்ள வந்து பார்த்தோன்னா முடியாது. ஒருவேளை நம்ம முடியும்னு நினைச்சு தப்பா போயிடுச்சுன்னா, முடியும்னு நினைச்சு தப்பா போனா போயிட்டு போகுது. ரிசல்ட் சொல்லட்டும். நீங்க டிசைட் பண்ணாதீங்க. உங்களால முடியுமா முடியாதானே நீங்க எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட் சொல்லட்டும். முன்னாடி நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? எப்படி முன்னாடி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? நீங்க இவ்வளவுதான் மார்க் எடுப்பீங்களா அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நான் இவ்வளவு மார்க் கரெக்டா 150 கேள்வி கரெக்டா போடுவேன். 110 கேள்வி கரெக்டா போடுவீங்க அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இப்ப சொல்ல முடியாதுல்ல. அப்ப நீங்க பாஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கிறது உங்களுக்கே சரியா தெரியாத பட்சத்துல எதுக்கு அது செல்ஃப் டவுட்? பாசிட்டிவா நினைங்க. எல்லாமே நான் தான் சொல்றேன்ல, அதுக்கு ஒரு உதாரணம் நான் வீடியோவா போட்டிருக்கேன். 8 மந்த் பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு படிக்க ஆரம்பிச்சிச்சு. மார்னிங் சென்சேஷன். அந்த பொண்ணால புக்கு கூட எடுத்து வச்சு கூட படிக்க முடியல. வீடியோ போறத காது கொடுத்து மட்டும் தான் கேட்டு தான் படிச்சிச்சு. ஓவரால் ரேங்க் எவ்வளவு தெரியுமா? 121. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அந்த வீடியோ இன்னமும் என்னுடைய ஷார்ட்ஸ்ல இருக்கு. அந்த பொண்ணு அனுப்பிச்ச மெசேஜ் ஆடியோவோட நான் போட்டிருக்கேன். போய் பாருங்க. அந்த பொண்ணு கடைசியில் என்ன தெரியுமா மென்ஷன் பண்ணிருக்கு? சார் நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, நீ உண்மையா இரு, நீ கிடைக்க டைமுக்கு உண்மையா இரு, உன் பெஸ்ட் கொடுன்னு. அதை தான் சார் என்னால் காதுல மட்டும் தான் கேட்க முடிஞ்சுச்சு. டெஸ்ட் கூட கடைசியா தான் ஒரு 5 டெஸ்ட் தான் போட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட வந்து 3 மாசம் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணதுனால 3 மாசம் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் படித்தேன். 121வது ரேங்க். அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்க சொல்வீங்களே சார் மேஜிக் நடக்குன்ட்டு என் லைஃப்ல நடந்திருக்கு.
இந்த கடைசி நடந்த எக்ஸாம்ல நான் ஓரளவு தான் படிச்சேன். ஆனா, அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கு நான் கொஞ்சம் படிச்சிருப்பேன்ல. இது எல்லாம் ஓவரால் சேர்த்து தாங்க சார் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அங்க ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நான் அத இறுக்கி பிடிச்சனால தாங்க சார் இப்போ வரைக்கும் நான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணியிருக்கேன். இன்னமும் அந்த வீடியோ பதிவு நான் இருக்கு நம்ம சேனல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது மட்டும் கிடையாது. நெறைய எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, இது எல்லாமே அனுபவபூர்வமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். சும்மா உங்கள உட்கார வச்சுட்டு கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நான் திரும்பவும் அதான் சொல்றேன். ஆகும், ஆகாதுங்க நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது என்னன்னா, மனசுக்குள்ள வந்து இறங்க போறேன்னா இறங்கலையா? அவ்வளவுதான். இறங்கிட்டீங்கன்னா யோசிக்கவே கூடாது. இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இறங்கிட்டீங்கல்ல. இறங்கியாச்சுல்ல. படிக்க ஆரம்பிச்சாச்சுல்ல. அப்புறம் என்ன போய் யோசனை? வரவே கூடாதுன்னு நான் சொல்றேன். இத மைண்ட்ல வச்சுக்குங்க. அப் டூ டிசம்பர் நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் எத பத்தியும் எந்த இடத்துலயும் ஒரு செல்ஃப் டவுட் இல்லாம என்னோட பெஸ்ட் கடைசி வரைக்கும் நான் குடுப்பேங்கிறது மட்டும் உறுதியா இருங்க. நீங்க நெனச்சு பார்க்காத உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மேஜிக் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? நான் பெருசா நெறைய திட்டணும்னு நெனச்சேன். ஆனா திட்டுறதுக்கு மனசு வரல. ஓகேங்களா? ஸோ வேற ஒண்ணும் கிடையாது. நல்லபடியா படிங்க. நானும் சரி, எங்க டீமும் சரி, உங்களுக்காக, உங்க வெற்றிக்காக முழுசா உழைக்க ரெடி. உழைச்சிட்டு இருப்போம். இன்னமும் நாம அடுத்தடுத்த மாதங்கள் வரும்போது உழைப்ப டபுள் ஆகுமே தவிர எந்த இடத்துலயும் குறையாது. எங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க, நம்ம பேட்ச்ல படிச்சுட்டு இருக்கிற, யூடியூப்ல படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே பாஸ் பண்றதுக்கான தகுதி இருக்கு. அப்ப அந்த தகுதி இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களால வந்து பார்த்தா கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போக தான் நினைப்போம். இதுல நீங்களா அங்கங்க கழண்டுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இது ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. ஆன்லைன்ல நாங்க வழிகாட்டுறோம். அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. நேரடியா இருக்கீங்கன்னா புடிச்சு பொழிச்சுட்டு சப்புன்னு அப்படி எந்திரிச்சு போய் பர்றான்னு சொல்லியிருப்பேன். ஆன்லைன்ங்கிறனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்படித்தான் வீடியோல வந்து திட்ட வேண்டியதா இருக்குது. புரியுதுங்களா? ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? மிக்க நன்றி.